செல்லத்தாய்க்கோ, நேத்து நானும் முனியமாவும் நெட்டச்சி வீட்டுக்கு போனோம். அப்படியாடி? அவளை பாத்தீங்களா? எங்க பார்த்தோம், நீங்க வேற சோபால படுத்துட்டு ஐயோ அம்மானு உளறிட்டு திரியறாக்கோ. என்னது உளறிட்டு இருக்காளா? என்னடி ஆச்சு அவளுக்கு? அதான்க்கா எங்களுக்கும் தெரியல. பிட்டியை ஒருபடியா தூக்கிட்டு ஒரு மாதிரி கடக்கா பார்த்துக்கோங்க. பைக்ல இருந்து கீழே கீழே விழுந்துட்டாலான்னு தெரியல. ஆனா அடிபட்ட மாதிரி எதுவுமே இல்லை பார்த்துக்கிடுங்க. ஆனா ஒரு மாதிரி கடக்கா, என்னன்னே தெரியலக்கோ. ஆமாக்கோ, ஆளை பார்த்தாலே பாவமா இருக்கா. எழுந்து நடக்க கூட முடியல போல. அந்த படுக்கையை விட்டு எழுந்தையே அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அடியே என்னங்கடி சொல்றீங்க? பாவண்டி, என்ன எதுவும் கேட்டீங்களா இல்லையா? எங்கக்கா கேட்கறது, நாங்களே ஏதோ ஒட்டு கேட்டு வந்த மாதிரி கேட்டு வந்திருக்கோம். இந்த முனியமாட்ட அப்பவே சொன்னேன், வாடி போய் என்னன்னு கேட்டு ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு. இந்த முனியமா தான் ஓவரா சீனா போட்டா. செல்லத்தாய்க்கோ, நீங்களே சொல்லுங்கக்கோ. நான் வந்து ஏதாச்சும் கேட்டேன்னா என்ன கண்ணை வச்சுட்டா நொண்ணை வச்சுட்டா அப்படின்னு சீனா போட்டு கிடப்பாண்டு தான் நீ ஏன் எதுனாலும் போய் பார்த்துக்க ஒத்தரோசான்னு சொன்னேன். இவன் என்னடான்னா நான் வரலன்னு இவளும் மினிக்கிட்டு என் பின்னாடியே வந்துட்டா. வேற நான் என்னக்கா பண்றது? ஏ ஒத்தரோசா, நீயாச்சும் என்னன்னு கேட்டுக்கலாம்ல. பாவம் இல்லடி, நல்லா துரு துருன்னு சுத்திட்டே திரிவா. பாவம் தான், இருந்தாலும் அவ பண்ணதெல்லாம் நினைச்சு அவளுக்கு தேவைதான் அப்படின்ட்டு எனக்கு ஒரே சிரிப்பு தாக்கா வந்துச்சு. அவள் அந்த கோலத்துல பார்க்க எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்து பாத்துக்கிடுங்க. ஏடி ஒத்தரோசா, உனக்காச்சும் சிரிப்பு மட்டும் தாண்டி வந்துச்சு. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லடி அவளை பார்க்கும்போது. நெட்டச்சி நெட்டச்சி, கொஞ்சம் நெஞ்ச வேலையா பண்ணா. ஏடி இப்படிலாம் பேசாதீங்கடி. அவளே பாவம் உடம்பு சரியில்லாம இருக்கா. உடம்பு சரியில்லாதப்ப யாரையும் இப்படி பேசக்கூடாதுடி. வாங்க போய் பார்த்துட்டு வருவோமா? எக்கோ, நேத்து தாக்கா ஒரு மாதிரி கிடந்தா. காலையில பார்த்தேன் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தெம்பா தான் இருக்கா. என்னமே இங்க வீட்டுக்குள்ள இருக்க மாட்டா, என்னமே வெளியே ரவுண்ட்ஸ் தான் வந்துருவா பாருங்க. எனக்கு கொஞ்சம் நேரத்துல அங்க இங்க நீங்க அலைவா, அப்ப பாத்துக்கிடுவோம். அப்படியா? காலையில பாத்தியா? நல்லா தான் இருக்காளா? சரி சரி, பரவாயில்லடி. அவ எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் நம்ம கூடயே அலையிறா பத்தியா. வேற ஏதாச்சும் ஒண்ணுன்னா கஷ்டமா தானே இருக்கும். இந்த செல்லத்தாய்க்கு எவ்வளவுதான் பட்டாலும் அறிவே வராது போல. என்னங்கடி எல்லாரும் இங்க தான் இருக்கியலா? எப்பா வந்துட்டாப்பா இழுவ. இவ ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிரம் போல. பாடி சுடிதார்காரி இங்கதான் இருக்கோம், வா வா. ஏ ஒத்தரோசா, நேத்து அந்த சின்ன பொண்ணை பார்க்க போனீங்களே, என்னாச்சு? அடியே அவ நல்லா தாண்டி இருக்கா. இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். அப்படியா? சரி சரி. செல்லத்தாய்க்கோ, வெயிலா இருக்கு பாருங்க. எங்கேயாவது போய் ஒரு ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு வருவோமா? ஜூஸா? வெயிலுக்கு குடிச்சா நல்லா தான் இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போவோண்டி. ஏ ஒத்தரோசா, ரோட்டை தாண்டி போனோன்னா அங்க ஒரு தம்பி ஜூஸ் கடை வச்சிருக்காம பார்த்துக்க, நல்லா டேஸ்டா இருக்கு. அப்படியா முடியுமா? சரி, நம்ம அப்ப அங்கேயே போய் குடிப்போண்டி. ஏ இழுவ, நீ ஜூஸ் குடிக்க வரியா இல்லை எப்படி? வரேன்டி. என்னென்ன ஜூஸ் எல்லாம் இருக்கும்? ஆமா, நீ தான் எந்த ஜூஸை கொடுத்தாலும் குடிப்பிய, வேற என்ன கேள்வி? சும்மா வா. அடியே இழுவ, எல்லா ஜூஸும் இருக்கோண்டி. நம்ம கேட்டோன்னா அந்த ஜூஸை போட்டு தந்துடுவான். நம்ம இந்த பழ ஜூஸ் வேணும்னா அந்த பழத்தை புரிஞ்சு போட்டு தர போறான். ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது. வேற என்ன இதுல எந்த ஜூஸ் இருக்கும் இல்லைன்ட்டு கேட்கறதுக்கு. ஏ ஒத்தரோசா, சின்ன பொண்ணை பார்த்தாலும் கூப்பிடுடி ஜூஸ் குடிக்க. எக்கோ, அவெல்லாம் வேண்டாக்கோ, நம்ம மட்டும் போவோம். ஏடி பாவண்டி, தெரிஞ்சா வருத்தப்படுவா. நீ பார்த்தனா நீ சொல்லு, நான் பார்த்தனா நான் கூப்பிடுறேன். செல்லத்தாய்க்கோ, ஏன்கோ ஒரே அவளை கூப்பிட்டு போனோன்னே சொல்லிட்டே கிடைக்கிய. நம்மளே நிம்மதியா போயிட்டு வருவோம்க்கா. அவள் வந்தா எரிச்சலா இருக்கும். யாரையாச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு தோணட்டே கிடப்பா. ஏன் முடியுமா இப்படி சொல்றா? அவள் வந்தா தானே கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். ஏதாச்சும் பேசி சிரிச்சிட்டு இருப்பா. அப்பப்போ கோவப்படுத்தினாலும் சரி, அப்பப்போ சிரிக்க வைப்பாள்ல. ஒரே சின்ன பொண்ணுக்கு இவ சப்போர்ட் தான் பண்ணிட்டு தெரியா. என்ன எளவோ தெரியல. ஏடி ஒரு ஜூஸ் எவ்வளோடி இருக்கும்? ஏன்ட்ட ஒரு 10 ரூபாயோ இல்லை ஒரு 15 ரூபாயோ தான் இருக்கு பத்துக்க. ஏ இழுவ, அதில் உனக்கு 1/4 டம்ளர் ஜூஸ் கூட தர மாட்டானுங்க. ஒரு ஜூஸே 50 ரூபா இருக்கும். 10 ரூபா 15 ரூபா வச்சிருந்தானே வராத, வீட்லயே இருந்துரு. அடியாத்தி, 50 ரூபாயாம்ல? 50 ரூபா? கழுத 50 ரூபாய்க்கு இப்படி வாய பொழக்குது பேரு. ஏண்டி சுடிதார்காரி, ஒரு 50 ரூபாய் இல்லாம ஏடி இருக்க? வீட்டுக்காரன்ட்ட கேட்டு வாங்கிட்டு வா. இல்லைன்னா தர மாட்டேன்னா திருடிட்டு வாயேன். அதை விட்டுட்டு 10 ரூபா தான் இருக்கு 15 ரூபா தான் இருக்குன்னு புலம்பிட்டு தெரியுற. ஆட போங்கடி, அந்த மனுஷன் எங்க தர போறான்? திருடுனாலும் கண்டுபிடிச்சிருவான். சரி பாப்போம் எப்படின்ட்டு. இப்படியே சொல்லி சொல்லியே நடிச்சிருவாளுவப்பா. சின்ன பொண்ணு நான், ஒரு செந்தூர பூனா, செங்கமலம் நான், புது தேன் கிண்ணம் நான், வெள்ளக்கட்டி நான், நல்ல வெள்ளி ரதம் நான், கண்ணுக்குட்டி நான், நல்ல கால் மேகம் நான், ஒரு உல்லாசம் தொண்டைனில் ஒரு போகலாம்.
ஏ குந்தாணி, பாட்டு பாடு தெரிஞ்சா பாடு, இல்லைன்னா சும்மா தப்பு தப்பா பாடிட்டு தெரியாத பாத்துக்க. ஆமா, மேடம் அப்படியே பெரிய பாட்டு கச்சேரி நடத்துறாவ. சூப்பர் சிங்கர்ல போய் பாட போறாவல்ல, எல்லாம் கரெக்டா பாடுறதுக்கு. மூடிட்டு வாடி. குந்தாணி, வாய் கொழுப்பு அதிகமாயிட்டு போல, வாயை உடைச்சிருவேன் பாத்துக்க. ஆமா, உடைப்பா. நேத்து ஒன்ன பாக்கணுமே. ஐயே, இவ எப்ப நம்மள பார்த்தா? அடியே, நீ எப்படி என்ன பார்த்த? அட போடி சின்ன பொண்ணு. நானும் குந்தானியும் தான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்தோமே. ஐயோ அம்மான்னு இழுத்துட்டு கிடந்திய. ஐயோ கண்குள்ளா காட்சி. கத்தரிக்காக்கு சந்தோஷத்தை பாரு. இன்னைக்கு ஏதோ எழுந்து நடந்த உடனே ஓவர் திமிராயிட்டோ. நேத்து அம்மா ஐயோன்னு கத்திட்டு கிடந்ததெல்லாம் மறந்து போச்சோ. ஒத்தரோசா முனியம்மா, ஏன்டி அவளை எப்படி சொல்றிய? விடுங்கடி. சின்ன பொண்ணு, இப்ப எப்படி இருக்கு? உடம்பு பரவாயில்லையா? வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாலும் அப்படியா? எவடி அவ? நான் வண்டியில இருந்து கீழே விழுந்தேன்னு சொல்லியிருக்காளுவே. எக்கோ, வண்டியில இருந்துலாம் உனக்கு கீழே விழல. அப்ப வேற என்னடி ஆச்சு? பிட்டிக்கிட்டியெல்லாம் உடஞ்சு போச்சுன்னு அழுதுட்டு கிடந்தியாம இவ்வளவு 2 வாரம் தான் வந்து ஊரெல்லாம் கொட்டடிச்சு நடக்காளுவே. இழுவ போற போக்குல எப்படி கோத்து விடுது பாரு. கோட்டான். ஆமா, இவளுவ சொல்றதையே நம்பிட்டு இருந்தியே. அவளுவ 1 9ன்னு சொல்லுவாளுவ. அவளுவ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, நானும் எங்கள் மாமாவும் அப்படியே லாங் டிரைவ் போயிட்டு இருந்தோம். அப்போ காதல் பிசாசே ஏ நோ சௌக்கியம் பரவாயில்லை அப்படின்னு ஜாலியாக பாட்டு படிச்சுட்டு போனோம். அந்த பாட்டில் மீரா ஜாஸ்மின் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் ஜாலியாக ஆடிட்டு போனேன். எங்கள் மாமாவும் நல்லா வேகமாக வண்டி ஓட்டிட்டு போனார். ஆடின வேகத்தில் லைட்டாக இழுப்பில் சுளுக்கிக்கிச்சு. என்னது இழுப்புல சுளுக்கிக்கிச்சா? என்னடி இழுப்பு? அட குந்தாணி, ஒரு வேகத்துல சொல்லும் போது இடுப்பதான் இழுப்புன்னுட்டேன். இவ வேற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டு தூரப்பொடி. சிலத்தாய்க்கோ லைட்டா குறுக்குல பிடிச்சிக்கிட்டுக்கோ. அதுதான் அப்போ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன். அந்த கேப்ல இவளுங்க வந்து பார்த்துட்டு ஏதோ பைக்ல இருந்து கீழே விழுந்தேன்னு சீனா போட்டு இருந்திருக்காளுவ. இதை என்னடானா நீங்க அவ்வளோ நம்பிட்டு இருந்திருக்கீங்க. பாருங்க, நான் நல்லா ஸ்ட்ரென்த்தா ஹெல்த்தியா தான் இருக்கேன். அதானே, நீ எங்க பைக்ல இருந்து கீழே விழுவ? நீ அவ்வளோத்தையும் தள்ளில விடுவ. ஏ இழுவ, இழுத்துட்டே போவாதே, வாய் கழிச்சிருவேன். சரிடி, பரவாயில்ல, எதுவும் இல்லைன்னா நல்லது தானே. நானும் கொஞ்சம் பயந்துட்டேன் பார்த்துக்க. ஒத்தரோசா, இவன் நல்ல சமத்தே வாங்கி கட்டியிருக்காடி. நம்மக்கிட்ட அப்படியே நடிக்கிறா பார்த்துக்க. முடியுமா? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. என்ன குந்தாணி, மூஞ்சி ஒருபடியா குவானுது. அங்க என்ன குசு நேரா பார்த்து பேசுங்கடி. பின்னாடிலாம் அப்படி வத்தி வச்சுட்டு தெரியாதியே. அம்மா தாயே நெட்டச்சி, உன்னை பத்தி எதுவுமே பேசலம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் குடிக்க போலான்ட்டு அவ்வளோரும் பேசிட்டு இருந்தோம். அதான் சரின்னு அவட்ட அதை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். ஜூஸ் குடிக்க நீ வரியா இல்லை எப்படி? ஜூஸ் குடிக்கியா? அந்த வெயிலுக்கு நல்ல சிலுசிலுன்னுலாம் இருக்கும். போவோம். அதானே, நீயாச்சும் ஜூஸ் குடிக்க வரமாட்டேன்னு சொல்றதாச்சும். ஏடி, அவ ஜூஸ்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே அந்த பேப்பரை முழுங்குன்னு முழுங்கிடுவா. ஜூஸ்னா சும்மா விடுவாளா? ஏ கத்தரிக்காய் காம்பு நீண்ட கத்தரிக்காய், நாராயண தோட்டத்துல விளைஞ்சு வந்த கத்தரிக்காய். வாய மூடுடி. உன்ன வந்துருவாப்பா. சரி, நேத்து மட்டும் தான் நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு வெளியே வந்துட்டா. என்னோட நிம்மதியை கெடுக்கணும்னே வந்துருவாளுவே. கத்தரிக்காய். நீ தான் முருங்கா மாதிரி இருக்கா, முருங்கா. எம்மா வாய மூடுங்கப்பா 2 வாரம். உங்க சண்டையில பார்த்து தீர ஏல முடியலப்பா. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. சீக்கிரம் சொன்னா சீக்கிரம் ஜூஸை குடிக்க போகலாம். ஹாய் முத்துசெல்வி, ஹாய் ஆரோப், ஹாய் ரிஃபானா, ஹாய் ஆன்சி, ஹாய் ரெஜி, ஹாய் ஷைனி, ஹாய் மிஸ்டிகா, ஹாய் ரேஃப்னா, ஹாய் விஜய், ஹாய் ஆகாஷ், ஹாய் விக்கி, ஹாய் அருண், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கவிதா, ஹாய் ஐஷு, ஹாய் சந்திரா, ஹாய் ரிதம் ராணா பட், ஹாய் அமில்தினி, ஹாய் இளந்தமிழ், ஹாய் வர்ஷா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.